ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு பார்க்கலாம். பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாவக்காய் நல்லா ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன், விதையோடு சேர்த்து. தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு பல் ஒரு 15 பல், ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு. புளி ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சிடலாம். அப்புறம் சூடு பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே வெந்தயம், கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இதை கிளறி விடணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்த உடனே பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காவை நல்லா வதக்கணும். அது எண்ணெயிலே நல்லா வெந்து வந்தால் தான் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் தெரியும். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நடுப்பறை எடுத்து இந்த மாதிரி கிளறி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வெந்த உடனே பாவக்காய் நம்ம இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு நம்ம ஊற வச்ச புளியை இப்போ கரைச்சி அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அந்த மசாலா வாசனைலாம் போன உடனே இப்போ நல்லா பாவக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுறணும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காயும் ஒரு 2 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளோட பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு திக்காக இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுக்கலாம். இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்து பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். பொரியல் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் பீட்ரூட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வதக்கி விட்டுட்டு நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும்.
நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து அதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டணும் காயை. இப்போ காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இது வந்து கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடணும். ஒரு நிமிஷம் நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட கேரட் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்பளம் சுட்டு எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்கு அப்பளம் ஒரு நல்ல காம்பினேஷன். நான் அப்பளம் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.